ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஐஸ் குச்சியில் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னா பாப்ஸ்டிக், கிளிட்டர் டேப், இல்லைனா கிளிட்டர் ஷீட் வாங்கிக்கோங்க. இந்த பாப்ஸ்டிக் வந்து 20 பீஸ் வந்து 5 rupees தான் விற்கிது. இந்த கிளிட்டர் டேப்பும் 5 rupees தான். இப்போது பாப்ஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சாதாரணமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பாப்ஸ்டிக்கை நல்லா முங்க வச்சு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பாப்ஸ்டிக்கை எடுத்து ஒரு ஷார்ப்பான மெட்டல் வச்சு அந்த எட்ஜுக்கு முன்னாடி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த சின்ன கத்திரிக்கோல் வச்சு ஓட்டை போடுங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ப்பான மெட்டல் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி லைட்டாக சூடானனால பாப்ஸ்டிக்கை தூக்கி உள்ளே போட்டுருங்க. இப்போ எல்லாமே தண்ணியில் நனையிற மாதிரி நல்லா வச்சுருங்க. இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் அதை வந்து ஃபேனில் ஆன் பண்ணி வச்சிடாதீங்க, ஏன்னா ஆடிடும் அது. இப்போ 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாப்ஸ்டிக்கை எடுத்து அதை மெதுவாக கையால் வளைச்சி விடுங்க. லைட்டாக வளைங்க. வளைச்சி அந்த டம்ளரில் வைங்க. ஏன் அந்த டம்ளரை நம்ம இந்த மாதிரி ஷேப்க்கு வைக்கிறோம்னா நம்ம கைக்கு அதை வழங்கின மாதிரி ஒரு வாட்ச் ஷேப்புக்காக நம்ம அந்த மாதிரி வைக்கிறோம், வாட்சோட வடிவத்துக்காக. இப்போ அடுத்தது எடுத்து மெதுவாக அமைங்க, பெண்ட் பண்ணுங்க, வளைங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரம் வந்து முறிஞ்சிடும். ஏன்னா தண்ணியில் அது ரொம்ப நேரம் கொதிச்சதுனால சீக்கிரம் அது வந்து முறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மெதுவாக அதை வந்து வளைச்சி விடுங்க பொறுமையாக. வளைச்சதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கிளாஸில் வச்சுருங்க. இந்த மாதிரி இதை வச்சதுக்கப்புறம் இதை வந்து யாருமே வந்து ஒரு 2 to 3 hours வந்து தொடாத ஒரு இடத்துல வச்சுருங்க. ஃபேனில் நல்லா காய வச்சுருங்க. காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் போட்டு பார்ப்போம், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிளிட்டர் டேப் எடுத்துக்கிட்டு அந்த பேண்டோட இதுக்கு மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது பார்த்து ஒட்டுங்க. அந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைனாக இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. ஏன்னா அந்த பாப்ஸ்டிக் தெரிகிற மாதிரி ஒட்டிடாதீங்க, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஒட்டுனதுக்கப்புறம் மீதில் அந்த ஷேப்க்கு தனி அடுத்து உள்ள டேப்பெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கட்டன் நூல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கட்டன் ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நூலை 2ஆக மடித்து அந்த ஹோல்குள்ளே விட்டு 4ஆக எடுக்கணும். ஓகேங்களா? நாலாக எடுத்ததுக்கப்புறம் அந்த முனையில் ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ அந்த ஊசி எடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு ஓட்டை போட்டு வச்சுருந்தோம்னா அந்த ஓட்டையில் வந்து உள்ளே நுழைச்சிட்டு இப்போ எட்ஜில் ஒரு அந்த ஊசி நூலில் எட்ஜில் ஒரு நாட்டு இருக்குது, அது ஒரு ஃபர்ஸ்ட் நாட். அப்புறம் மேலே நம்மளுக்கு கவரக்கூடாதுன்றதுக்காக செகண்டாக ஒரு நாட் போட போகிறோம். அதை வந்து ஒரு சுற்றி உள்ளக்க நினச்சி ஒரு நாட் போடுங்க. அந்த நாட் வந்து அந்த எட்ஜில் முடிகிற மாதிரி இருக்கணும், முனையிலே முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து எட்ஜில் வந்து நாட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, டிஸ்டன்ஸ் வராமல் மாதிரி. இப்போ உங்கள் கைக்கான சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட நூலை வந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் நம்ம 3 நாட் போட்டு வச்சுருக்கோம் அந்த ஒரே ஒரு நூல் சைஸில். இப்போ நம்ம கையில் கட்டிடலாம். நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்காக. அவ்வளோதான், பாப்ஸ்டிக் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.